சிபி சக்கரவர்த்தி அயோத்தியாவை ஆண்டு வந்த மன்னன். அந்த சிபி சக்கரவர்த்தி ஒரு காலகட்டத்தில் தெற்கு புறமாக வர இந்த ஸ்தலத்துக்கு வந்த உடனே ஒரு வெள்ளை பன்றி, ரொம்ப அழகான பன்றி, வெள்ளை பன்றி, அது பூச்சான். ராஜாக்கள்லாம் அந்த காலத்தை வேட்டையாடுவா இல்லையா, இவர் இந்த பன்றியே துரத்தின்னு வந்திருக்கார். இந்த பன்றி ஓடி 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 போய் இந்த ஊரில் மறைஞ்சுடுத்து. ஏதோ புத்துக்குள்ளே மறைஞ்சிருக்குன்னு போய் புத்தை நோண்டி பார்த்தா அதில் ஒரு ரிஷி மார்க்கண்டேயர் தவம் பண்ணிட்டு இருக்கார். அவர் சொன்னார், நீ துரத்திண்டு வந்த அந்த வெள்ளை பன்றி வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் எம்பெருமான். அப்போ ஒரு அசரீரி வாக்கியம் சொல்லித்தான், நீ பாலை வச்சுட்டு திருமஞ்சனம் பண்ணுன்னு. திருமஞ்சனம் பண்ண 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 இப்போ நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய மூலமூர்த்தி சிவி சக்கரவர்த்திக்கு கிட்டினார். அதனால திருவெள் அறை, அந்த விளவளையேன்னு ஒரு பன்றி வந்த அறைன்னு வச்சுக்கலாம். அதனால திருவெள்ளரை என்கின்ற பெயர் ஏற்பட்டது ஒன்று. ரெண்டாவது, இந்த திருவெள்ளரைக்கு இன்னொரு பிரசித்தமான விஷயம். சிவி சக்கரவர்த்தி என்ன பண்ணா, வடநாட்டில் இருக்கக்கூடிய பல வேதம் தெரிஞ்ச வித்தகர்களை இங்க அழைத்து வந்தான். இவர்களை இங்க தங்கி வசிக்க செய்தான். ராமானுஜருக்கு சோழனால் ஒரு கலாபம் வரும்போது சில குடும்பங்களை கர்நாடகாவுக்கு நகர்த்தினார். திருவெள்ளரையிலேந்து சில அந்தணர்கள் இங்க வந்தா ஒன்று. ரெண்டாவது, ராமானுஜர் காலகட்டத்தில் அவர் சொல்ல சொல்ல எழுதின ஒரு சிஷ்யனுக்கு கூரத்தாழ்வான்னு பேர். கூரத்தாழ்வானுக்கு 2 கண்ணும் போயிடுறது. அப்போ தான் சொல்ல சொல்ல யார் எழுதுவா? அப்போ இந்த திருவெள்ளரையில் ஒரு சோழியன் இருந்தார், திருவெள்ளரை சோழியன்னு பேர். அவரை கூட்டுட்டு சொன்னா, சுவாமி நான் சொல்ல சொல்ல நீ எழுதுன்னு. ராமானுஜர் சொல்ல சொல்ல இவர் எழுதினார். எழுதினதை பார்த்தா முன்னாடி கூரத்தாழ்வான் எப்படி எழுதுவாரோ அப்படியே எழுதினாராம். அப்போதான் ராமானுஜர் கேட்டாராம், நீர் எங்கள் ஆழ்வானோ அப்படின்னு கேட்டாராம். அதனால அவருக்கு வந்த பெயர் எங்களாழ்வான். அந்த எங்களாழ்வானுங்கிற திருவெள்ளரை சோழியனுக்கும் இந்த திவ்யதேசத்துக்கும் சம்பந்தம் உண்டு ஒன்று. ரெண்டாவது, பெருமாள் எடுத்த எத்தனையோ அவதாரங்கள்ல ஒரு சிறந்த அவதாரம் ஹயக்ரீவா அவதாரம். திருமங்கையாழ்வாருக்கு இந்த புண்டரீகாட்ச பெருமாள் அவர் கண்ணுக்கு மட்டும் ஹயக்ரீவரா காட்சி கொடுக்கிறார்.